ஹவு டு லிவ் அ ஃபுல்ஃபில்டு லைஃப். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் யோசிச்சிருப்போம், என்னடா இது எதுவுமே நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, எப்போவுமே நம்ம வந்துட்டு பெரியவங்க சொல்கிறதே கேட்க வேண்டியது இருக்குது, எப்போ நம்ம யூனோ அவங்களே மாதிரி அடல்ட் ஆக போகிறோம், அடல்ட் ஆனோடனே நம்மளோட லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி செமையாக வாழலாமே, நம்ம நினச்சதை பண்ணலாம், நினச்ச இடத்துக்கு போகலாம் எல்லாம் யோசிச்சிருப்போம். ஆனால் when we get old, actually when we become adults, are we doing what we have planned in our early childhood days? நம்ம அந்த கனவுகளை இப்போ பண்ணுறோமான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க். ஆர் வி லிவிங் டு அவர் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்டாலும் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அட் தி எண்டில் இப்படி தான் வாழணும்னு இல்லை, நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை ரெசனேட் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்ந்தால் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் அது ஃபுல்ஃபில்டாக லைஃப் தான். பட் அதை நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. 98% வந்துட்டு நோ. நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலும் வாழ்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஐ வாண்ட் டு பி இன் த டாப் 2 or 3% who lives the life by the value they define to themselves. அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, பிடிக்காத வாழ்க்கையை பண்ணிவிட்டு நமக்கு தெரியும் ஓகே வி வாண்ட் டு கோ தேர் அப்படின்னு, பட் வி செட்டில் ஃபார் சம்திங் லெஸ். ஓகே இப்போதைக்கு என் கையில் இவ்வளோ இருக்குது, சேஃபாக நான் மூவ் பண்ணேன்னா என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we won't usually live up to our potential. அப்போது ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஆவரேஜாக எல்லா அடல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிதம் அண்ட் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு we just live and we just die, we just barely existed, அவ்வளோதான். அப்போது ஃபுல்ஃபில்டு லைஃப்பை எப்படி தான்ப்பா வாழ்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு 5 keys இருக்குது. அந்த 5 keys-ஐ யூஸ் பண்ணால் நம்மளால் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப்பை வாழ முடியும். இதே மாதிரி 1000 வீடியோ இருக்கும், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோ இருக்கும். பட் என்ன வீடியோ பார்த்தாலும் சரி, அதை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் த பீரியட் பண்ண போது தான் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 keys என்னென்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் திஸ் 5 keys ஹெல்ப் யூ டு லீட் அ ஃபுல்ஃபில்டு லைஃப், வேர் யூ டிஃபைன் வாட்ஸ் த வேல்யூ யூ வேல்யூ த மோஸ்ட். என்னென்ன வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்துட்டு முக்கியப்படுத்துகிறீங்க, அதுபடி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறீங்களாங்கிறதுக்கு இந்த ஒரு 5 keys வந்துட்டு யூஸ் பண்ணுறது மூலமாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கிளாரிட்டி, டிசையர், பிலீஃப், நாலேஜ் அண்ட் ஆக்ஷன். இந்த 5 keys-ஐ வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணால் ஆவரேஜாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளால் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃபாக கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அ கிளியர் தாட். எவ்ரி அமேசிங் திங்ஸ் குட் பி அச்சீவ்ட் பை ஹேவிங் எ கிளியர் விஷன். இது வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் இப்போ நானாக தான் சொன்னது, பட் இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா எங்கே போகிறோங்கிற ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருந்ததுன்னா எப்படி போகலாம், அதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணும் எல்லாமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கோல் இஸ் அச்சீவபிள் அப்படிங்கிறது ஒரு மைண்டில் இருக்கும். நமக்கு எங்கே போகணுன்னே தெரியல, எங்கேயோ போவோம் வா அப்படின்னு கேட்டால் நம்ம சுற்றிட்டே இருக்கலாமே தவிர ஒரு நமக்குன்னு ஒரு கோல் இருந்து நம்மளால் அதை பர்சீவ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே கிடைக்காது. வி வில் பி ஜஸ்ட் ட்ரிஃப்டர்ஸ். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் ஃபஸ்ட் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப்பை வாழணும்னா வி ஷுட் ஹாவ் அ கிளியர் கோல். அது வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோல் தான் இருக்கணும், நான் வந்துட்டு மில்லியனர் ஆகணுங்கிற மாதிரி எல்லாரும் மாதிரியும் இல்லைனா பணம் பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்லை. அந்த கோல் எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கலாம், அது அவங்களோட வேல்யூவை ரெசனேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ சிலருக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இல்லை, ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி ஒரு 4 மாடு, ஒரு 10 ஆடு, ஒரு 20 கோழி வளர்த்து ஃபார்மிங் பண்ணி நான் என்னோட செல்ஃப் சஸ்டெயினபிளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அட்லீஸ்ட் நான் வந்துட்டு சொசைட்டியில் போய் எல்லாம் கன்சியூம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிலருக்கு தோணும். சிலருக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ராவல், மீட் நியூ பீப்புள், இதே மாதிரி இருக்கலாம். சிலருக்கு ஐ வாண்ட் டு மேக் சம் நைஸ் மணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங் திங்ஸ். இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோல் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அது டீப் இன்சைடாக நமக்கு தெரியும், நமக்குன்னு ஒரு கால் இருக்கும். நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன், த கால் ஆஃப் த ஹார்ட். அது வந்துட்டு என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளோட வேல்யூன்னு வச்சுக்குவோமே. ஆனால் நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு அதை பர்சீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், வாட் வி வாண்ட் அவுட் ஆஃப் திஸ் லைஃப். இங்கே நம்ம பிறந்துட்டோம், பூமியில் இருக்கிறோம், வாட் வி வாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு கோல் வேணும்.
அது நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னா, ஆல்ரெடி 50% கடந்த மாதிரி. மிச்சம் எல்லாமே நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். பட் வித்தவுட் தட் கிளாரிட்டி வி வில் பி ஜஸ்ட் ட்ரிஃப்டர்ஸ். லைக் ரேண்டமான அடல்ட்ஸ் மாரி தான். வி வில் பி ஜஸ்ட் மியர்லி எக்ஸிஸ்டிங். அதை தாண்டி வி கான்ட் டேக் அனதர் ஸ்டெப். ஸோ அதுக்கு இன்னொரு சின்ன சினாரியோ சொல்லப்போனால், ஒரு 100 அவுட் ஆஃப் 100 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80 பேருக்கு கோலே இருக்காது. தே வில் பி ஜஸ்ட் ட்ரிஃப்டிங். பிறந்துட்டோம், கல்யாணம் பண்ணோம், வேலைக்கு போயாச்சு, கல்யாணம் பண்ணணும், ஒரு கார் வீடு வாங்கியாச்சு, ஒரு லோன் போட்டாச்சு, ஒரு குழந்தைய பெற்றாச்சு, குழந்தைய சேர்த்தாச்சு, அவ்வளோதான் மர்கையா. இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு 80 பீப்புளை தாண்டி 20 பீப்புள் பார்க்குற 20 பீப்புளில் 16 பீப்புளுக்கு கோல் இருக்கும், மைண்டில் ஒன்று வச்சுருப்பாங்க. பட் தே வுடன்ட் ஹவ் ரிட்டன் இட் டவுன். எழுதியிருக்க கூட மாட்டாங்க. மிச்சம் ஒரு 4 பீப்புள் இருப்பாங்க. அதில் ஒரு 3 பீப்புள் எழுதியிருப்பாங்க. அது ரிவ்யூ பண்ணிவிட்டு, ஓகே நம்ம எங்கே இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ட்ராக் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்காது. அதில் இன்னும் ஒருத்தங்க இருப்பாங்க. ஹி வில் பி கான்ஸ்டன்ட்லி ரிவ்யூவிங். ஓகே நமக்கு ப்ராக்ரஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, ஓகே நான் ப்ராக்ரஸ் ஆயிருக்கேனா இல்லைனா ரிக்ரெஸ் ஆயிருக்கேனா, அப்போ நான் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னும் அடுத்த லெவல் போகிறது. இதே மாதிரி ஹி வில் பி கான்ஸ்டன்ட்லி கீப்பிங் ட்ராக் அண்ட் இம்ப்ரவைசிங் ஹிம்செல்ஃப். தட் பர்சன் இஸ் லிவிங் அ ஃபுல்ஃபில்டு லைஃப். ஏன்னா ஹீஸ் கோயிங் சம்வேர் மேன். அவனுக்கு வந்துட்டு இங்கே போகணுன்னு தெரியுது, அவன் ஃபெயில் ஆகுறான், திரும்ப போகிறான், திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிவிட்டு இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் கோல். ஸோ தேட் வில் கிவ் அ ஹோல் லெவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் கிளாரிட்டி. செகண்ட் ஒன் டிசைர். பண்ணணுன்னு ஆசை இருக்கணும். ஃபஸ்ட்டு கோல் மட்டும் எழுதியாச்சுன்னா போதாது, அதுக்கு ஒரு டிசைர் வேணும். எப்படி, ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால், நீந்த தெரியாத ஒருத்தனை தூக்கி கடலுக்குள்ளேயோ ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ போட்டாச்சுன்னா அவனுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே தோணாது. நான் மேலே வரணும், மூச்சை திரும்ப சுவாசிக்கணும், உயிரோடு இருக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த டைமில் அது ஒரு கில்லரான ஒரு டிசைர் இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சர்வைவ் திஸ் அப்படிங்கிறது. வேறு எதையும் பற்றி யோசிச்சிருக்க மாட்டான். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஜிம்மில் போயிட்டு ஒரு வெயிட்டை முதுகில் ஸ்குவாட் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. ஒரு 10 ரெப் தாண்டுது, 12 ரெப் தாண்டுது, ஒரு 15-20 ரெப்பு கிட்ட போகிற போது அந்த 20th ரெப்பு 21st ரெப்லாம் வரும்போது எதுவுமே தோணாது நமக்கு. ஓகே அடுத்து என்ன பண்ணணும், கேர்ள் ஃப்ரெண்டு, லைஃபு, அந்த வரி இந்த வரி, கடன் தொல்லை எதுவுமே இருக்காது. த ஒன்லி ஒன் திங் யூ வில் பி ஃபோக்கஸிங் இஸ் டு ஜஸ்ட் கெட் அப். எந்திரிக்கணும் அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் திஸ் சஃபரிங். அந்த மாதிரி அந்த டிசைர். இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு ப்ளஷரை நோக்கி கூட போக தேவையில்லை, அந்த பெயினை வந்துட்டு ஸ்டாப் பண்ண போதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம் இல்லையா. அந்த டிசைர் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்க்குற எல்லோரும், இன்க்ளூடிங் எனக்கும் தான். நான் எப்போவுமே ஏதாவது ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறதா நினச்சிக்கோங்க, எனக்கும் சேர்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த அளவு வாழ்க்கையில் சித்தார்த் அபிமன்யு சொன்ன மாதிரி தனி ஒருவனில், தட் இஸ் அ வெரி நைஸ் பாயிண்ட். ஆக்சுவலி ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்கணும், ஒரு கோல் எடுத்தாச்சு, அந்த கோலை மட்டும்தான் எனக்கு அச்சீவ் பண்ணணும். ஐ எம் ஜஸ்ட் ப்ரீதிங் ஃபார் தேட், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். எனக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது. ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் மை செல்ஃப் அண்ட் அச்சீவிங் மை கோல். இந்த மாதிரி உங்களோட பெருசாக ப்ராடாக இருக்கக்கூடிய நம்மளோட ஃபோக்கஸை அப்படியே நேரோ டவுன் பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த டிசைர் எல்லாத்தையும் ஒரே ஒரு பாதையில் ஒரே ஒரு விஷயத்தில் சேனலைஸ் பண்ணியாச்சுன்னா, வில் பி எமிட்டிங் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு கோலுக்காக சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆப்வியஸாக வி வில் ஃபீல் பாசிட்டிவ், வி வில் ஃபீல் பெட்டர் அண்ட் வி வில் மேக் அமேசிங் ப்ராக்ரஸ். இப்போ நம்மளோட எமோஷன் எல்லாத்தையுமே நம்மளோட வேறு ஏதோ ஒரு சில திங்ஸில் சதற விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, வி ஒன்ட் பி மேக்கிங் மச் ஆஃப் அ ப்ராக்ரஸ் இன் த ஆக்சுவல் திங் வாட் வி வாண்ட் டு டூ. ஸோ நம்மளோட ஃபோக்கஸை அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம், சேனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ, தேட் ரிசல்ட் வில் be amazing. அண்ட் சுற்றி இருக்க பீப்புள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் the society will be scared of you. யாரா இது, he is so focused and he is decided so much, அவன் வந்துட்டு இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி இன்னொருத்தங்க நம்மளை பார்க்கணுங்கிறது வந்துட்டு அல்டிமேட்டான கோல் கிடையாது. we want to go to that state. அந்த எப்படி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் ப்ரீத் பண்ணுறது தான் என்னோடய ப்ரையாரிட்டி, வேறு எதுவுமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு பர்சனால் யோசிக்க முடியும் இருப்புகிறோமோ, அந்த லெவலுக்கு we should focus on our goals, nothing else. தேர்டு விஷயம் வந்துட்டு என்னென்னா பிலீஃப். 1952 பேனிஸ்டர்னு ஒருத்தர், ஒரு பயங்கரமான ஒரு ரன்னர், அவர் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் சேடாக அவரால் அந்த மெடலை ரீச் பண்ண முடியல. ஸோ அவர் சொல்கிறாரு, ஹீ ஸோ பிஸ்ட் ஆஃப். ஸோ அவர் சொல்கிறாரு, பீப்புள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, என்னால் மெடல் ரீச் பண்ண அச்சீவ் பண்ண முடியல. பட் 4 miles
அத வந்துட்டு நான் 1 மினிட்க்குள்ள ஓடப் போறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த டைம்ல வந்துட்டு இருந்தக்கூடிய டெக்னாலஜி எல்லா விஷயத்திலயும் பார்க்கிறபோது, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கா இருந்திருக்கும். உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் லைக் ட்ரெய்னிங் ஹிஸ் ஆஸ் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 1956ன்னு நெனைக்கிறேன். 1954 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மே 6த் தட் கை ஹாஸ் அச்சீவ்ட் தட் கோல். ஒரு ஒரு 10 மில்லி செகண்ட் டிஃபரன்ஸ்ல ஹி ஜஸ்ட் அச்சீவ்ட் தட் கோல். அத தாண்டி அப்கமிங்கா இருக்கக்கூடிய 2 இயர், 6 மந்த்ஸ் இந்த டியூரேஷன்ல நெறைய பீப்பிள் வந்துட்டு அத அச்சீவ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாரி இருந்த ஒரு விஷயம், இப்போ ஒருத்தர் பண்ணி முடிச்சதுனால, ஒருத்தரால அச்சீவ் பண்ண முடிஞ்சதுனால, வேற எல்லா பீப்பிளும் ஓகே ஒரு பிலீஃப். ஓகே அவரே பண்ணிட்டாரு. அப்போ இட்ஸ் டூவபிள் தான். ஹியூமன்லி பாசிபிள் தான் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் மூலமா தே ஜஸ்ட் வொர்க் தேர் ஆஸ் ஆஃப் அண்ட் தே ஹேவ் ஆல்சோ அச்சீவ்ட் தட் கோல். ஸோ வை நாட் அஸ் பி லைக் பேனிஸ்டர்? பேனிஸ்டர் மாரி இருக்கணும்ல. ஏன் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் அஜயாவோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஜானாவோ, குமாராவோ, ராஜேஷாவோ, யூனோ வ ஐஸ்வர்யாவோ யாரோ ஒருத்தங்களா இருக்கக்கூடாது. இல்லையா? ஏன்னா, நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஹியூமன்லி நாட் பாசிபிள்ன்னு இருந்தக்கூடிய ஒரு கோல அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏன் நம்மளால ஒரு யூ நோ வாட்டெவர் வி வாண்ட் டூ டூ அது ஆல்ரெடி பார்த்தா எவனோ ஒருத்தன் அச்சீவ் பண்ணியிருப்பான். அப்ப அவனால முடியுது. அதே ரத்தம் தான் நமக்கு ஓடுது. அதே வெயிட் ஆஃப் பிரெயின் தான் இருக்கு. ஓகே சிலருக்கு வந்துட்டு ரொம்ப நெறைய ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. அப்படின்னு சொன்னாலும், அதே சைட்ல இன்னொரு ஒரு பெர்சன்டேஜ் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம நம்ம இருக்கக்கூடிய அதே நிலைமையில நம்மளுடைய மோசமான நிலைமையிலேருந்து மேலேறி வந்திருப்பாங்க. ஸோ பிலீஃப் அந்த ஃபெய்த் இருக்கிறப்போ, நம்மளோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா நம்மளால நெறைய எஃபோர்ட் போட முடியும் ஒரு விஷயத்துல. அண்ட் அதே மாதிரி கன்சிஸ்டென்ட்டா இருக்க முடியும். கிவ் அப் பண்ணாம இருக்க முடியும். ஸோ அதுக்கு பிலீஃப் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ். ஓகே எனக்கு வந்துட்டு கிளாரிட்டி இருக்கு. ஒரு டிசைர் இருக்கு. பிலீஃபும் இருக்கு. பட் இந்த 3 விஷயத்த இருந்தாலும், ஹவ் டூ டூ இட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த 3 விஷயம் மட்டும் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள ஒர்க்க நம்ம போடணும் இல்லையா? ஸோ நாலேட்ஜ அக்யூமுலேட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெர்சன் வந்துட்டு ஒரு ரைட்டர் ஆகணும்னே முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா ஒரு புக்க பப்ளிஷ் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா, எனக்கு கிளாரிட்டி இருக்கு நான் புக் பண்ணணும்னு. எனக்கு வந்துட்டு ஒரு டிசைர் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு பண்ணியே ஆகணும். வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு. பிலீஃப் இருக்கு. என்னால எழுத முடியும் நம்பிக்கை இருந்தாலும், வேர் டூ ஸ்டார்ட்? ஹவ் டூ ஸ்டார்ட்? ஆ அப்படிங்கிற 1000 கொஸ்டின் இருக்கு இல்லையா? என்னதான் நேச்சுரலா பார்ன் டேலண்ட் இருந்தாலும், ஓகே என்னென்ன பிராக்டிஸ் இருக்கு? என்ன பீப்பிள அச்சி அ யூ நோ பப்ளிஷர போய் பார்க்கணுமா? என்ன பேட்டர்ன்ல இருக்கணும்? அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் நாலேட்ஜஸ் இருக்கும். ஹவ் டூ ரைட் அ புக்ன்னு மேபி ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இருக்கலாம். இல்ல புரோகிராமிங் பண்ணணும். நான் உலகத்திலேயே மிகப்பெரிய பெஸ்ட் புரோகிராமர் ஆகணும்னாலுமே, வி ஹேவ் டூ கெட் த நாலேட்ஜ். ஓகே ஃபர்ஸ்ட்டு என்னெல்லாம் படிக்கணும்? என்ன புரோகிராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும்? அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஸோ தட் நம்மளால அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. இப்போ ஆரஞ்சு இருந்தா தான் ஆரஞ்ச வச்சு ஜூஸ் போட முடியும். இல்ல ஆரஞ்ச சாப்பிட முடியும். ஆரஞ்சே இல்ல அப்டின்னா என்ன பண்ண முடியும்? அதனால வி ஹேவ் டூ கெட் த நெசசரி இன்ஃபர்மேஷன் டூ பிகம் த பெஸ்ட். அண்ட் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு முக்கியமான கீ இருக்கு. லாஸ்ட் கீ அதுதான் ஆக்ஷன். When you have the 4 keys, but if you don't have the 5th key, again இது இல்லன்னா வேற எதுவுமே கிடையாதுன்னு இல்ல. எல்லாமே அதே மாரி தான். 5 திங்ஸ் வொர்க்ஸ் இன் அ சைனர்ஜிஸ்டிக் வே. ஒண்ணு இல்லன்னா இன்னும் 4 விஷயத்த வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான். ஸோ இந்த 5த் கீ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஓகே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அ ஓடணும்னு முடிவு பண்ணிட்டாரு பேனிஸ்டரு. அவரு ஒரு கிளியரான கோல் இருக்கு, டிசைர் இருக்கு, பிலீஃப் இருக்கு. பட் நாலேட்ஜும் இருக்கு. ஓகே. அ ஓடுறதுக்கு தெரியும். அவருக்கு ஸ்ப்ரிண்டிங் பொசிஷன்ஸ் என்னன்னு தெரியும். பிராக்டிஸ் பண்ணி ஹிஸ் நாலேட்ஜ் ஹஸ் பீன் ஆல்ரெடி ஒரு நாலேட்ஜ் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஹி ஹேஸ் டூ வொர்க் ஹிஸ் ஆஸ் ஆஃப். ஆக்ஷன் திரும்ப, திரும்ப, திரும்ப கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் டைம் நம்மளோட ஒரு பிராக்டிஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ தட் ஹி குட் அச்சீவ் வாட்ஸ் பீன் ஒன்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் இம்பாசிபிள். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு திங்ஸையுமே எடுத்து பார்ப்போமே. இருக்கறதுலே செமையான ஒரு யூனோ வ மியூசிக் பிளேயர் ஐ மீன் லைக் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இப்போ உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு பெர்சனா இருக்கட்டும், ஹி வுட் ஹேவ் பீன் ஒன்ஸ் எ பிகினர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கையும் இப்பவும் கம்பேர் பண்ணி பார்த்தா, "டேய் யார்றா இவரா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாருங்கிற" மாதிரி இருக்கும். ஸோ பை ஸ்பெண்டிங் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் இன் த பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி, பண்ணி திரும்ப, திரும்ப எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல, எவ்வளோ மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பரவால்ல, திரும்ப, திரும்ப எந்திரிச்சிருந்து when we put enough action to our டுவர்ட்ஸ் our goal,
முன்னாடி இருக்கக்கூடிய 4 கீஸும் சைனர்ஜிஸ்டிக்கா சப்போர்ட் பண்ணும். ஸோ தட் பை ஒர்க்கிங் டுகெதர் வி குட் லிவ் 100% to our potential, so that we would have all obviously lived a fulfilled life. ஃபுல்ஃபில்டு லைஃப்னா வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றோம். நமக்குன்னு ஒரு சில கோல் செட் பண்றோம். அந்த கோல்ஸ ஒவ்வொன்னா ரீச் அவுட் பண்றோம். அட் தி எண்ட்ல நம்ம வந்துட்டு போயி ஓகே ஐ ஹேவ் அக்கம்ப்ளிஷ்டுன்னு திரும்பி பார்த்துட்டு, எவ்வளோ தூரம்டா வந்திருக்கிறோம். ஸ்டார்ட்டிங்ல இருந்தபோது எப்படி இருந்தோம். போக போக இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஐ அம் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தட் இஸ் ஃபுல்ஃபில்மென்ட். ஸோ ஐ ஹோப் தட் திஸ் வீடியோ would be useful for you, and இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்துட்டு ஐ திங்க் எவ்ரிபடி டிசர்வ் டு லிவ் தட் ஃபுல்ஃபில்டு லைஃப். ஏன்னா வித்தவுட் தேட் ஐ திங்க் பேர்லி எக்ஸிஸ்டிங் வந்துட்டு ஐ மீன் டு ஜஸ்ட் பேர்லி எக்ஸிஸ்ட், இவ்வளோ பெரிய உலகம் எல்லாமே ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி டு சப்போர்ட் அவர் லைஃப் அண்ட் அவர் எக்ஸிஸ்டன்ஸே இட்ஸ் அ மிராக்கிள் தான். இவ்வளோ ஒரு ரேண்டமான இவ்வளோ விஷயங்கள் தாண்டி வி ஆர் ஹியர் டு ஜஸ்ட் பேர்லி எக்ஸிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸிஸ்டன்ஸ் மேபி அது காடாக இருக்கலாம், இல்லை வேறு கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம். வி ஆர் மேக்கிங் அ நைஸ் ஜோக் அவுட் ஆஃப் இட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் நெவர் டேக் யுவர் லைஃப் ஆஸ் அ ஜோக் and or as a random occurrence. It's a unique miracle. So we are here. Let's make 100% use of, I mean, like 100% out of it. Do what you love to do, and அதுக்காக அது முடிஞ்ச அளவு டீஜெனரேட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் மேக் அ சேஞ்ச், make a positive change or a positive impact to this world, because everybody's action will மேக் திஸ் பிளேஸ் அ பெட்டர் பிளேஸ் ஆர் அ ஒர்ஸ்ட் பிளேஸ். நம்ம ஒர்ஸ்ட் ஆக்கலனாலும் பெஸ்ட் ஆக்கலனாலும் பரவாயில்ல, ஒர்ஸ்ட் ஆக்காமல் முடிஞ்ச அளவு அதுக்காக நியூட்ரலாகவும் இருக்கணும்னு சொல்ல. லெட்ஸ் ட்ரை டு கிவ் த பெஸ்ட் டு திஸ் வேர்ல்ட், பிகாஸ் we are here only once. So I guess this video would have been useful for you, and இந்த 5 keys யூஸ் பண்ணி try to live a fulfilled life, and I hope that you achieve that. Stay strong.